இப்போ 1 மணி நேரத்துக்கு 30 டிஷர்ட்டும் 50 பேண்ட்டும் 30 சாரீ கிட்ட அயர்ன் பண்ணணும்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே தான். இப்போ என்னதான் இருந்தாலுமே மனுஷன் பண்ணுற மாதிரி மிஷின்ஸ் பண்ண முடியுமா? இப்போது இந்த மிஷின்னால் எவ்வளோ இப்போ ஒரு ஏரியா எடுத்துகிட்டோன்னா அங்கே ஒரு அயர்ன் பண்ணுற பீப்புள்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ இதனால் ஒரு நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இன்னொன்று என்னென்னா, என்ன தான் மிஷின் வந்தாலுமே நம்ம கையில் செய்கிற எந்த வேலையுமே மிஷினால் ஈடுபடுத்த முடியாதுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு பட்டை தான் சொல்லணும். ஒரு கையில் நெய்கிற பட்டுக்கும் மிஷினில் நெய்கிற பட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். கையில் நெய்கிற பட்டு ரேட்டு கூடயா இல்லை மிஷினில் நெய்கிற பட்டு ரேட்டு கூடயா? அதை மாதிரி எவ்வளோ மிஷின்ஸ் எவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்தாலுமே மனுஷனுக்கு செய்கிற வேலை பெட்டராக தாங்க இருக்கும் மிஷின்ஸை கம்பேர் பண்ணும்போது. இந்த மாதிரி இப்போ நிறையா யூடியூப் விலாகர், ஃபுட் விலாகர் இந்த மாதிரி நிறையா பேர் வந்து பெய்ட் ப்ரொமோஷன் இது பண்ணுறாங்க. அதாவது சாப்பாடு நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு. இப்போ நான் யாரை சொல்கிறேன்னு தெரியுது, நம்ம இஃபான் தோழர் தான் சொல்கிறேன். நிறையா பேர் இருக்காங்க. அதாவது இப்போ ஒரு சில பேர் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பெய்ட் ப்ரொமோஷன் மென்ஷன் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணால் கூட அதில் அவங்களுக்கு ஒரு ஜென்யூனாக ஒரு ஃபாலோவர்ஸ்க்கு இது பண்ணுறாங்க. இப்போ யார் சொல்கிறேன், நம்ம விபி ஃபன் ஃபேக்ட்ரின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் ஜென்யூனாக பெய்ட் ப்ரொமோஷன்னா அந்த மாதிரி பெய்ட் ப்ரொமோஷன் முன்னாடியே மென்ஷன் பண்ணிடுவாருங்க. ஸோ கார்த்திக் வேஸ் ப்ரோ, ஜஸ்ட்டு வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன், இதை வந்து நீங்கள் திருத்திக்கோங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, எவ்வளோ லாஸ் இருக்குது, அதனால் என்னென்ன இதாகுது அப்படின்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ போடுவேன். இதான் நான் கார்த்திக் வேஸ் ப்ரோக்கு நான் சொல்லிக்கிறேன். இது எல்லா யூடியூபர்ஸ்க்கும் பொருந்தும். இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பெய்ட் பண்ணிட்டீங்கன்னா பெய்ட் ப்ரொமோஷன் மென்ஷன் பண்ணுங்கள்.